2025-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த பல்வேறு கட்சித் தலைவர்கள் அளித்த ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். நேற்று இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல, அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல. அமலாக்கத்துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் வாசித்தளித்த இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கிறேன். குறிப்பாக தொடர்ந்து இந்த 4 ஆண்டு காலமாக நான் சட்டமன்றத்தில் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த அறிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இதில் நிறைய அரசு கடந்த காலங்களில் செய்த திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக சில திட்டங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளி கல்வித்துறைக்கு 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதலான நிதி தேவை. ஏன்னா ஆரம்ப கல்வி பள்ளி கல்வி தான் மிக முக்கியமானது. இது கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் கூடுதல் ஆசிரியர்கள் நியமனம் தேவை. இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிதிநிலை அறிக்கை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது மக்கள் நலன் சார்ந்தது. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து நிதிநிலை அறிக்கை மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். தமிழக அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை மனதார வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சியில் உரிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். மிக குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. 300 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என